ஜேம்ஸ் பாண்ட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சினிமேட்டிக் கேரக்டர்ஸ். நான் எல்லா இன்கார்னேஷன் ஆஃப் ஜேம்ஸ் பாண்டும் பார்த்துருக்கேன். ஷான் கானரியாக இருக்கட்டும், பியர்ஸ் பிராஸ்னா இருக்கட்டும், டேனியல் கிரேகாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ரிடீமிங் குவாலிட்டி இருக்கும். ஸோ இவர் தான் என்னுடைய ஆல் ஃபேவரெட்டு. மற்றவங்க எல்லாரும் இவங்க எனக்கு லீஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்ல முடியல. த கேரக்டர் இஸ் வெரி கூல், இட்ஸ் ஈஸி டு லைக். அதை தாண்டி எனக்கு அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்ச்சைஸில் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதோட லாஞ்சிவிட்டி. 1950s ஆரம்பிச்சு 1950s அந்த புக்கு ஃபஸ்ட் லான்ச் ஆகுது. அதுலேருந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 70 வருஷமாக வந்து அதோட ரெலவன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் எந்த ஒரு சிங்கிள் கேரக்டரும் எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸுமே அதை இது வரைக்கும் புல் ஆஃப் பண்ணதில்லை. டைம்ஸ் மாறிட்டே இருக்கும், ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும், ஜேம்ஸ் பாண்ட் அடாப்ட் ஆகிட்டே இருப்பான். பட் அந்த ஒரு வாட்டி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் போடும்போதும் அந்த ஐப் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தேன். அதாவது எந்த ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படமே ஃப்ளாப் ஆனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பியாண்ட் த கூல் கேட்ஜெட்ஸ் அண்ட் அந்த சூட்ஸு, அந்த விமென், அந்த கார்ஸு, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கேரக்டர் வந்து ஒரு டீப்லி ஃப்ளாட் கேரக்டர் தட் ஆல்சோ ஆட்ஸ் டு தி அப்பீல். இட்ஸ் லைக் பீக் மேல் ஃபேண்டசி தான், பட் ஸ்டில் இஸ் அ டார்ச்சர்ட் பீயிங். தட் இஸ் ஆல்சோ தி அப்பீல். லைக் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் வந்தாலும், அதை தாண்டியுமே வந்து கம்போஷர் மெயின்டைன் பண்ணி மிஷனை முடிக்கிறது அப்படின்றது ஐ கெஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபேண்டசி. அண்ட் ஸோ எனக்கு வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஏன் வந்து இவ்வளோ வருஷமாக நிலச்சி நிற்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த சோர்ஸ்க்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். இயன் ஃப்ளெமிங்கோட கெசினோ ராயல். 1953 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து கெசினோ ராயல் படம் ரொம்ப பிடிக்கும், டேனியல் கிரேக் படம். பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ புக் அப்படின்றதே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் டேனியல் கிரேக் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டெக்கேட்ஸ் வர்த் ஆஃப் ஜேம்ஸ் பாண்ட் படம் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த எல்லா புக்கையும் எடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். கெசினோ ராயலில் அது வரைக்கும் தொடவே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் டிவி அடாப்டேஷன் நினைக்கிறேன். அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேனியல் கிரேக் படம் வந்து இந்த புக்கை க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த பேசிக் ப்ரிமைஸ் அப்படியே எடுத்திருக்கோம். அஃப்கோர்ஸ் ஆட்லாம் பண்ணியிருக்கோம், டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். பட் எசென்ஷியலி அந்த புக்கோட அடாப்டேஷன் தான் இந்த படம். ஸோ அந்த புக்கு படிக்கும்போது எனக்கு சரி, ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அவன் வந்து பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க வந்து ஒட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வச்சுருப்பான். அது ஒன்று மட்டும் தான் இருக்கும். மற்றபடி அந்த அந்த விமன் சேசிங் அதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா அதில் வெஸ்பர்லின் கேரக்டர் இருக்கும், ஈவா கிரீன் நடித்த வெஸ்பர்லின் கேரக்டர். அந்த கேரக்டர் இருக்கும் இதில். ஸோ அஃப்கோர்ஸ் ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் வெஸ்பர்லின். பட் புக்கில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இவனோட மோனோலாக் இருக்கும் புக்கில். இவன் மைண்டில் என்னெல்லாம் யோசிக்கிறான் அப்படின்றது நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா 2 அசாசினேஷன் அட்டம் நடக்கும். அவனை வந்து கொடூரமாக கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த அசாசினேஷன் அட்டம்ப்டெல்லாம் அப்படியே தட்டி விட்டு போயிடுவான். அதெல்லாம் வந்து கூலாக டீல் பண்ணிடுவான். பட் பாண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் அசிஸ்டண்ட் அனுப்புகிறோம், யூ ஹேவ் டு ஒர்க் வித் ஹர் அப்படின்னும் போது டென்ஷன் ஆயிடுவான். அதை வந்து புலம்புவான் ஒரு 2 பேஜுக்கு. இந்த விமன் வந்து எதுக்கு வேலைக்கெலாம் வராங்க, இது ஒரு ஹிண்டரன்ஸ் அப்படின்வான். ஸோ அந்த ஜூடி டென்ச்சோட ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, அப்படிதான் தலைவன் வந்து there's no way about it, the book is a product of its time தான். பட் அதை தாண்டி இதில் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் அதை படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று அந்த புக்கு படிக்கும்போது எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்ச்சர் சீன். ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து லெஷீஃப் வந்து கடைசியில் இவனை பிடிச்சிட்டு காசு எங்கே வச்சுருக்க சொல்லு, வின் பண்ண காசு எங்கே வச்சுருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவான். அந்த டார்ச்சர் சீன் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். அந்த டார்ச்சர் சீன் வந்து ரொம்ப விவிடாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். இந்த புக்கில் தான் இருக்காதுன்னு நினச்சேன். டேனியல் கிரேக் படத்தில் வச்சிருந்த டார்ச்சர் சீன் வந்து இவங்க எழுதுனதுன்னு நினச்சேன், ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் எழுதுன்னு நினச்சேன். பார்த்தா அது புக்கில் இருக்கிற டார்ச்சர் சீன் வந்து படத்தை விட ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, 1950s இஸ் மச் மோர் க்ளோசர் டு த வேர்ல்டு வார் 2 era அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இயன் ஃப்ளெமிங் வந்து ஈ சர்வ்ட் இன் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆக்சுவல் டார்ச்சர் சீனு அதெல்லாம் வந்து ஒரு படிச்சிருப்பார் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ராபப்ளி. ஸோ அது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது. த ஃபேக்ட் தட் த ஒரிஜினல் புக் இஸ் மச் மோர் கிரிட்டியர் அண்ட் மச் மோர் ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கார்ட் கேம் விளையாடுறதெல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக அழகாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய ஃப்ரெஞ்ச் வார்த்தை இருந்துச்சு, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வாட்டியும் கூகுள் பண்ணி இது என்ன மீனிங் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஐ காட் த்ரூ தட் குட்டி பேரியர், இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். நம்மளுக்கு தெரியும் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, படம் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ எப்படி இருந்தாலும் பாண்ட் ஜெயிப்பார்னு தெரியும். பட் தட் டசன்ட் மேட்டர். நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருக்கும், ஐயோ ஜெயிச்சிருவானா, ஏன் அந்த இடத்துல ஜெயிக்கலை, இதனால தான் ஜெயிக்கலையா அப்படின்ட்டு அந்த ஃபிகர் அவுட் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிங் பேக் டு த டார்ச்சர் சீன், அந்த டார்ச்சர் சீனில் வந்து லஷீஃப் வந்து இவனை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணும்போது அது வரைக்கும் காமன் கம்போஸ்டாக இருந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுறதை நம்ம பார்ப்போம். லைக் லஷீஃப் வந்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறத தாண்டி சைக்கலாஜிக்கலாக டான்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் பண்ணுற வேலையை, அவனுடைய லாயல்ட்டி டு த க்ரௌனை, அவனோட பேட்ரியாட்டிசம், நேஷ்னலிசம், இது எல்லாத்தையுமே வந்து போக் பண்ணிகிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக இவனும் வந்து அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவனுடைய ஐடியல்ஸ்லாம் வந்து க்ரம்பிள் ஆகிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் ஹீ கெட்ஸ் பேக் டுகெதர் வித் வெஸ்பர் லிண்ட். அண்ட் வெஸ்பரும் இவனும் வந்து அதுக்கப்புறம் தங்கி அவங்க ரொமான்ஸ் பண்ணுறது, தனியாக ஒரு பீச் விழாவில் தங்கி ரொமான்ஸ் பண்ணுறது தான் ரெஸ்ட் ஆஃப் த கதையாகவே இருக்கும். பெரிய ஆக்ஷன் செட் பீசஸ்லாம் இல்லை. உட்காந்து இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக ரொமான்ஸ் நாவல் மாதிரியே போயிட்டுருக்கும். ஸ்டே பண்ணுறது, சாப்பிட்றது, அப்புறம் பீச்சில் நடக்கிறது. இவன் தனியாக போயிட்டு அவன் யோசிப்பான் உட்காந்து, இவ தான் நினைக்கிறேன், ஷீ இஸ் த ஒன், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் யோசிப்பான். ரொம்ப நேரமாக நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன், இது என்னடா அது ரொமான்ஸ் நாவல் மாதிரி போயிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த படத்தில் வர அந்த ட்விஸ்ட் வரும். அதாவது வெஸ்பர் வந்து ஒரு டபுள் கிராஸ் பண்ணிட்டா, ஷீ இஸ் அ டபுள் ஏஜென்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவள் சாரி சொல்லிவிட்டு சூசைட் நோட் வச்சுட்டு செத்து போயிடுவாள். ஸோ புக்கு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவன் யோசிக்க ஆரம்பிப்பான், என்னடா நம்ம இப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், அவள் இப்படி ஒரு டபுள் ஏஜென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹில் பி ஸோ ஹார்ட் ப்ரோக்கன். ஃபஸ்ட்டு அவனுடைய வேல்யூ சிஸ்டம் உடைக்கப்படும். லவ் பண்ணுவான், அவனுடைய ஃபெய்த் இன் லவ்வும் உடைக்கப்படும். அதுக்கப்புறம் புக்கு சூப்பராக முடியும். என்ன ஆகும்னா எண்டிங்கில் வந்து அவனோட மிஷன் லைக் MI6 வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் மிஷன் ரிப்போர்ட் சொல்லுவான், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வெஸ்பர்லிண்ட் வந்து பை த வே ஷீஸ் அ டபுள் ஏஜென்ட், அவள் உங்களை எல்லோரும் ஏமாற்றிட்டா, என்ன ஏமாத்தின மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே கடைசியில் அவங்க கேட்பாங்க என்னாச்சு வெஸ்பர்லிண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிப்பான், அது மாதிரி த பிட்ச் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைனோடு முடிச்சிருவாங்க. ஸோ அந்த லைனில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் தட் ஹி ஹஸ் லைக் கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஹிஸ் ஃபீலிங்ஸ் ஃபார் வெஸ்பர். அண்ட் அவன் வந்து அது வரைக்கும் அவன் கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பான், அவன் வேல்யூ சிஸ்டத்தையும் அவனுடைய லவ்வையும். கடைசியில் வந்து வி see him become the James Bond that we know and love. இஸ் அ கோல்ட் ஹார்ட்டட் அசாசின் இல்லையா? ஸோ அவன் வந்து ஜேம்ஸ் பாண்டாக உருமாறுறது தான் வந்து அந்த கதையோட எண்டிங்காக இருக்கும். அவன் ஃபஸ்ட்டு கோல்டாக இருப்பான், அதெல்லாம் ஓகே. பட் எண்டிங்கில் தான் வந்து அவன் டிசைசிவாக இதுதான் என்னோடய ஐடியல்ஸு, இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் ஐம் நாட் கோன் பிலீவ் இன் லவ் எனிமோர், ஐம் நாட் கோன் பிலீவ் இன் ஐம் நாட் கோன் கொஸ்டின் மை ஐடியல்ஸ் எனிமோர், ஃபுல் லாயல்ட்டி டு த இது. நான் வந்து இது மாதிரி யோசிச்சதுனால தானே என்னை ஏமாற்றிட்டா இவன், நம்ம ஐடியல்ஸை நம்மளே கொஸ்டின் பண்ணதுனால தானே ஏமாற்றிட்டான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சோம். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ பட் இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லரை தாண்டி இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் dissection of James Bondன்றதையும் தாண்டி what I thought this book was it's a tragedy. James Bondன்ற கேரக்டர் இஸ் லைக் கதை ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கதை அவனுக்கு. அண்ட் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் 2 ஃபீட் தள்ளி பாம்பு வெடிக்கும், அந்த பாம்பு வெடிக்கிற சீனும் ப்ரூட்டலாக இருக்கும். அவனை பிட்ரே பண்ணுவாங்க, அவனை கட்டி வச்சு நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுவாங்க கொடூரமாக. நீ வந்து இனிமேல் உன் ஆம்பளையாகவே இல்லாத மாதிரி ஆக்கிரம்பார் அப்படின்னு சொல்லிகிட்டே டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்தளவுக்கு ப்ரூட்டலாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவன் வந்து இந்த வேலை இவனை எப்படி உடைச்சி இவனை எப்படி வந்து ஒரு கோல்ட் ஹார்ட்டட் அசாசினாக மாற்றுது அப்படின்றதான் கடைசியில் இந்த கதையோட எண்டாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ரீட். ஜேம்ஸ் பாண்டோடைய ஃபவுண்டேஷன், ஜேம்ஸ் பாண்டோடைய பிகினிங் இவ்வளோ கிரிட்டியாக ப்ரூட்டலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இட் வாஸ் a வெரி ஃபன் ரீட். அண்ட் இதுக்கப்புறம் இந்த புக் சீரீஸில் நிறைய இருக்குது. அந்த ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் அது கொஞ்ச நாள் ஆகட்டும். பிகாஸ் கெசினோ ராயல் is one of my all-time favorite films and my favorite James Bond film. And so இது படித்தது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மேலே கொஞ்ச நாள் கழித்து மேபி I'll return to the book series and ஏதோ ரேண்டமான ஏதோ ஒரு இயன் ஃப்ளெமிங் நாவல் எடுத்து படித்து அந்த கேரக்டர் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்றதை பார்க்கணும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஃபார் நவ் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு see where it all started. And yeah, thank you. இதுக்கப்புறம் வேறு ஒரு புக் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு.